சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப அஷ்டம சனியா 8ஆம் இடத்துக்கு வரப்போறாருங்க. அஷ்டம சனியில சாதகமில்லாத பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது விதிங்க. ஆனா எல்லாத்துக்கும் விதிவிலக்குன்னு ஒண்ணு இருக்குங்க. அப்படி பார்க்கறப்ப கோச்சார வேதை அப்படிங்கிற அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. மே மாசம் 18ஆம் தேதி வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமா ராகு 7ஆம் இடத்துக்கு வர்றதால கோச்சார வேதை அமைப்பு அஷ்டமத்து சனி கொடுக்கிற கெடுதல்களை குறைக்கக்கூடிய தன்மையில 1½ வருஷம் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி வருதே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. குடும்பத்துல குழப்பங்கள், கணவன் மனைவி புரிந்து கொள்ளாத தன்மை, அம்மா மகள்களுக்குள்ள குழப்பங்கள் வருங்க. வேலை மாறுதல் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. வியாபாரம், தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் இல்லாத நிலைமை உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. விரயங்கள் ஏற்படாம ஜாக்கிரதையா பார்த்துக்கணுங்க. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுக்கணுங்க. வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலையில கவனம் இருக்கணுங்க. தாய் மாமா, அம்மா அப்பா ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும். கோச்சார வேதை அமைப்பு இருக்கிறதுனால பெரிய அளவில் சங்கடங்கள் தராத ஒரு சனிப்பெயர்ச்சியாக தாங்க இந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு.